நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம். அபசகாலத்துக்காக நான் நம்பி நான் இத்தனை நாள் இருந்தேன் பாத்தியா, என் தப்பு தான். என்ன சொன்னாங்க எங்க அம்மா? அப்படி கேளு. அவங்க அன்னைக்கு நான் மீன் வாங்கிட்டு வஞ்சர மீன். ஆமா. அன்னைக்கு குழம்பு வச்சு குடுத்தியா? ஆமா. வறுத்த துண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சேன் உங்க அம்மாக்கு. ஆமா. அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்ன? நிஜமா நானே மறந்துட்டேடா. என்ன சொன்னாங்க சொல்லு. நீங்க வந்து உபசரிக்கிறதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ள, நீங்க நான் கவனிச்சிக்கிறதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ள, நீங்க என் மேல இவ்வளவு அன்பாகிறத பார்த்தா என் ரெண்டாவது பொண்ணு உங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அவங்க விளையாட்டுக்கு சொன்ன விளையாட்டுக்கா? விளையாடுற விஷயமா அடிக்குது. அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் இன்னும் உட்காந்துருக்கேன். சரி எப்படியாவது அந்த ரெண்டாவது பொண்ணு ஏன் தள்ளியே கட்டுவாங்க, நானே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. இப்போ பொண்ணு பார்க்க வராங்க புண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்களா குடும்பமே? உண்மையாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வஞ்சிரமீனுக்கு ஆசைப்பட்டு எனக்கு தானே தரேன்னு சொன்னாங்க உங்க அம்மா. இப்போ இன்னைக்கே மாத்தி பேசுறீங்க. இன்னைக்கு எதுக்கு எவனோ ஒருத்தன் வரா பொண்ணு பார்க்க? ஏன் நீங்க விளையாட்டா சொன்னது இப்ப எதுல விளையாட்டு? இது விளையாட்டா? அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் தூங்காம கொள்ளாம எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. சரி உன் தங்கச்சி படிப்பு முடியட்டும் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பொசுக்குன்னு இன்னொருத்த சீமையில இருந்து ஒரு மாப்பிள்ள வரா பாக்குறதுக்கு உன்னோட ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொன்னா நான் கூட தாண்டி ஸ்மார்ட்டா இருந்த உன பாக்க வரப்போ நல்லதானே இருந்தேன் நானு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போறியா? இந்த பாரு நான் சும்மா சொல்ல, உன் தங்கச்சி மனசுலயே அது ஒண்ணு இருக்கு. என் மேல ஒரு பாசம் ஆசை எல்லாம் இருக்கு. அது நீங்க மறுக்கவே முடியாது. ரவி அவ வாழ்க்கையை கெடுத்துறாத ரவி. நான் அவன் கெடுத்தேன்னு சொன்னா அவளை நான் கெடுப்பேனா? வாய முர்றா. ஏய் ஏன்டா இந்த மாதிரி அங்க வந்து பேசி தொலைக்காதடா. நான் கண்டிப்பா மாப்பிள்ளை சொல்றேன்.